மக்காவில் கடுமையான பஞ்சம், கடுமையான வறட்சி, மழை பொழியவில்லை. அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். மழை பொழியவில்லை, விளைச்சல் எல்லாம் விளையவில்லை, கால்நடைகள் எல்லாம் காய்கிறது என்று சொன்னபோது அப்துல் முத்தலிப் அவர்கள் பார்க்கிறார்கள், பக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக அந்த குழந்தையை அப்படியே தூக்கி கொண்டு காபாவிற்கு சென்றார். காபாவினுடைய திரையிலே அந்த குழந்தையை அப்படியே ஒட்டினார். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். அப்துல் முத்தலிப் அவர்கள் வடித்த அந்த வார்த்தைகள் புகாரியில் இடம்பெறுகிறது. இந்த குழந்தையை கொண்டு உன்னிடத்தில் உதவி தேடப்பட்டால் மழை பொழியும். இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? அனாதைகளினுடைய புகழிடம், விதவைகளினுடைய காவலர். இந்த குழந்தையை கொண்டு மழை பொழிய வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அவர்கள் வீடு திரும்புவதற்குள் மழை பொழிந்தது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புத வரலாறு. அவர்களுக்கு பால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டி வந்தவர்கள் ஹலீமத்து ஸஅதியா அவர்கள் வந்த ஒட்டகம் பால் மடி வற்றி போயிருந்த ஒட்டகம், நடப்பதற்கே சோம்பல் கொண்டிருந்த ஒட்டகம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு அந்த ஒட்டகத்திலே ஏறுகிற போது அந்த ஒட்டகத்தினுடைய பால் மடி சுரந்தது. அந்த ஒட்டகத்திற்கு பலம் கூடியது. அந்த ஒட்டகம் நடக்கிற போது விரைவாக நடந்தது என்று இன்னும் வரலாறு சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் அவர்களினுடைய வீட்டிலே தானே வளர்ந்தார்கள். நிறைய பிள்ளைகள் அவர்களுக்கு, நிறைய மக்கள் கொண்ட குடும்பம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து அவர்கள் சாப்பிடுகிற போது எல்லோருக்குமான உணவாக அது ஆகிவிடும். எல்லோருக்கும் வயிறு நிரம்பிவிடும். எப்போதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத நிலையில் இவர்கள் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டால் அவர்களுக்கு வயிறு நிரம்பாது. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தாகி போனார்கள். 12 வயது அபூ தாலிப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு சிரியாவினுடைய பயணத்திற்கு புறப்பட்டு செல்கிறார்கள். போகிற வழியிலே ஒரு பாதிரி அங்கே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் அங்கு இருக்கக்கூடிய பயணிகளை அழைத்தார். அழைத்து சொன்னார், இந்த சிறுவர் யார் என்பதாக விசாரித்தார். இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. எதை வைத்து சொல்லுகிறீர் என்று கேட்கப்பட்ட போது அந்த அறிஞர் சொன்னார், இந்த குழந்தை வருகிற போது நான் கவனித்தேன். இந்த குழந்தைக்கு மேகம் குடை பிடித்து வருவதை நான் கவனித்தேன். வழியில் இருக்கக்கூடிய மரங்களும் பாறைகளும் இந்த குழந்தைக்கு சஜிதா செய்வதை நான் கவனித்தேன். நான் வேதத்தில் படித்திருக்கிறேன், இந்த நபி இந்த வழியாக வருவார். அப்படி வருகிற போது மேகம் குடை பிடிக்கும், மரங்களும் பாறைகளும் அவர்களுக்கு சஜிதா செய்யும் என்பதாக நான் படித்திருக்கிறேன். அதை நான் கண்டேன். எனவே இவர்கள் தான் இந்த மனித குலத்தினுடைய நபி, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னபோது அபூ தாலிப் அவர்கள் உடனே தன்னோடு சிரியாவிற்கு அழைத்து செல்லாமல் மீண்டும் மக்காவிற்கே அனுப்பி வைத்தார்கள் என்பதுவெல்லாம் வரலாறு.